வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு. நான் வந்து பாசிப்பருப்பில் வந்து துவையல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு, அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் நான் எடுத்திருக்கேன். இது போதும். இது கூட நான் 2 வத்தல் எடுத்திருக்கேன். இந்த 2 வத்தல் நீங்கள் வேணால் அதிகமாக சேர்த்துட்டு காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்துடுங்க. இந்த 2 வத்தலையும் இந்த பருப்பையும் நம்ம நல்லா அதாவது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வற்றா போதும். இது வந்து ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், வறுக்கதை நிப்பாட்டிடலாம். இல்லைனா பருப்பு வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து நல்லா ஆறிட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து மிக்சியில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க. அது பவுடர் ஆனோடனே தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, அடுத்து வந்து பூண்டு, அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து நமக்கு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கனால கருவேப்பிலை பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு துவையல் ரெடி ஆகிட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.